ரைட் எடுத்தீங்கன்னா நீங்க வாலாஜாபாத் போயிடலாம். வாலாஜாபாத் போயிட்டு நீங்க செங்கல்பட்டு போனாலும் போயிடலாம், உரகடம் இல்லையா வண்டலூர் பிடிச்சி சென்னை போயிடலாம். இந்த ரைட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா உங்களுக்கு செவிலிமேடுன்ற ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். ரைட் எடுத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போயிடும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வந்தவாசி வேலூர் அப்ப போயிடும். காஞ்சிபுரம் கோயிலுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க, பட்டுக்கு ஃபேமஸ். ஏன் அதை சொல்ல? பட்டு காஞ்சினாலே பட்டு தானே ஃபேமஸ். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். தங்கம் தானே பட்டுனா என்ன? தங்கம் தானே, தங்க தானே பட்டுன்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஏரியா. இங்க நிறைய டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. காலேஜஸ் ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அந்த சைட்ல ஃபுல்லா 4-way track, பெங்களூர் ஹைதராபாத் ஹைவே வந்து ஃபுல்லா 4-way track போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. வெள்ளகேட் சைடு போயிட்டீங்கன்னா 4-way track போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் பர்பஸ் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல். இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் சிப்காட் வேலை பார்க்குறாங்க. மேல்மா கூட்டுறவு சிப்காட்லயும் சரி, உங்களுக்கு அந்த மாமல்லூர் மாங்கால் கூட்டுறவுலயும் சரி கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. 4 லட்சம் பேர் எங்க இருக்காங்க? கிட்டத்தட்ட சரௌண்டிங்ல இருக்க ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் இங்க வந்துட்டு ஒர்க் பண்றாங்க இல்லையா? உரகடத்துக்கு அடுத்து பெரிய சிப்காட் எங்க கொண்டு வந்தாங்க? இங்கதானே கொண்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஆகுது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்தது? சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி சிப்காட் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஏரியாவில போகவே முடியாது. சிங்கிள் ரோடு காடு மாதிரி இருக்கும். இப்போ நைட்டு 12 மணிக்கு கூட தனியா ஒரு பொண்ணு நடந்து போலாம்ல? போலாம். ஏன் சிரிக்கிறீங்க? சோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. அது மேல் ரோடுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து கீழ் ரோடுன்னு சொல்லுவாங்க. வந்தாசி டு காஞ்சிபுரம் போற ரோட மேல் ரோடுன்னு சொல்லுவாங்க, இதை கீழ் ரோடுன்னு சொல்லுவாங்க. மேல் ரோடு ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. மேல் ரோடு டெவலப் ஆயிடுச்சுன்னா அடுத்து எந்த ரோடு டெவலப் ஆகும்? இந்த ரோடு தானே டெவலப் ஆகும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ். அங்க இருக்கிற எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் போட்டு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. மேல் ரோட்ல அப் டு உங்களுக்கு மாங்கால் கூட்டு ரோடு வரைக்கும் லே அவுட் போட்டு, இது பெருநகர் வரைக்குமே லே அவுட் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப அடுத்து காஞ்சிபுரத்தோட டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கீழ் ரோடு தான் இருக்கு. ஏன் காஞ்சிபுரத்துக்குள்ள இந்த சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டை இங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. யாரெல்லாம் போய் பாத்துருக்கீங்க? இப்போ போகும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி கார் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மிலிட்டரி ரோடு ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்ல லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் டெர்மினலோட பணிமனை இருக்கும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டை ஃபுல்லா ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வராங்க. காஞ்சிபுரத்தோட பஸ் டெர்மினல் வந்து ஒரு பஸ் அந்த சைடு போகுது, வெள்ளகேட் வந்து எடுத்து போய் அமைக்க போறாங்க. இன்னொன்று வந்து இந்த சைடு கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு இந்த மிலிட்டரி ரோடு சைடு வந்துட்டு இருக்கு. அது இல்லாம இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா காஞ்சி பெரியவரோட மணிமண்டபம் இருக்கு, போய் பாருங்க. 5 கிலோமீட்டர் கூட இல்ல, ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு மணிமண்டபம் இருக்கு. ஸோ காஞ்சிபுரம் வந்துட்டு பெரிய லெவல்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சைட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்கு. அதே போல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சி யூனிவர்சிட்டி, பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ், பச்சையப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மீனாட்சி காலேஜ் அண்ட் பார்மசி ஸ்கூல், அமிதா மெட்ரிக் ஸ்கூல், மாசிலாமணி ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிரசாந்தி குருகுலம், சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அகத்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நியரஸ்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டிராவல்ல. அதே போல உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா நிசான், அப்போலோ, ராயல் என்ஃபீல்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிருக்காங்க. அது போக மகேந்திரா, பெரிய மகேந்திரா ட்ராக் இங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அது போல வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இது டெவலப்பிங் ஏரியா தான். ஆனா டெவலப்பிங் ஏரியாவா இருந்தாலும் ரேட் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ஏரியா டெவலப்பிங் ஏரியா தானே, ஆனா ரேட்டு ஹெவியா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? 1600 1650 ஸ்கொயர் ஃபீட். நேற்றுக்கு நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன ரேட்டு கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல இருக்க எல்லா ஏரியா பக்கத்துல இருக்க லேஅவுட் எல்லாமே போய் விசாரிச்சுட்டு வரும்போது 1500 ரூபா 1600 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் போயிட்டு இருக்கு. நான் அதான் சொன்னேன் 1500 ரூபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 1500 ரூபா பண்ணலாம், ஓகே. ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ 1500 ரூபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மென்டாஸ், நம்ம எம்பிஸ் என்ன பண்ணாரு, 3 பேரை சேர்ந்து இல்லை வேணாம், இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதனால நம்ம வந்து பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை, ரேட் வைக்க தேவை, நமக்கு லாபம் ஒன்றும் பெருசா வர தேவை. இதில் நம்ம டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜா பண்ண சொல்லிட்டு இதோட ரேட்டு 1449 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணிருக்கோம். எவ்வளோ? 1449 ரூபா. இந்த சண்டே தானே சார் ஆஃபர்?
சண்டே மட்டும் எவ்வளவு நாள்? ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்னா 1399 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எவ்வளவு கம்மி பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட 50 ரூபாய் கம்மி பண்ணிருக்கோம். நம்ம வச்சிருக்க ரேட்டு கம்மி தான், பட் அதுல இருந்தும் இன்னும் 50 ரூபாய் நம்ம கம்மி பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எம்பிஸ் வந்துட்டு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோடனே என்னென்ன ஆஃபர்னு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். ஸோ சென்னையில இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னா ஈஸியா இங்க ரீச் ஆகிறதுக்கு பெருங்குளத்தூர்ல இருந்து எடுத்துக்கலாமா? உங்களுக்கு வழி சொல்லலாமா? பெருங்குளத்தூர்ல இருந்து வழி சொல்லலாமா? இப்போ நீங்க பெருங்குளத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஓவரால் சென்னையில இருந்து நீங்க பெருங்குளத்தூர் ரீச் ஆயிட்டீங்கன்னா பெருங்குளத்தூர்ல இருந்து இரணியம்மன் கோயில் தாண்டினோன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருதா, வண்டலூர் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் ஏறி ரைட்ல இறங்கணும். ஓகேங்களா? ரைட்ல இறங்கினா ஸ்ட்ரெயிட்டா ஒரகடம், அப்படியே ஒரகடத்துல இருந்து வாலாஜாபாத்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வருவீங்க. காஞ்சிபுரம் வரும்போது பெரியார் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். அந்த இடத்துல பைபாஸ் தெரியும், பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. யூஸ்வலா எல்லாருக்குமே தெரியும். வண்டி ஓட்டிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ரைட்டு அந்த லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இது வந்து மிலிட்ரி ரோடு, ஓரிக்கை ரோடு சொல்லுவாங்க, இல்லை மிலிட்ரி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா ஜங்ஷன் வந்துடும். கரெக்டா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல இந்த ஜங்ஷன் வந்துடும். இந்த ஜங்ஷன் வந்துச்சுன்னா ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் வந்துடும். இன்கேஸ் நீங்க திண்டிவனத்துல இருந்து வரீங்கன்னா திண்டிவனம், காஞ்சிபுரம், திண்டிவனம், வந்தவாசி வந்துடுறீங்க. வந்தவாசி வந்து மாங்கால் கூட்டு தாண்டினோடனே செவிலிமேடு மிலிட்ரி ரோடு ஸ்டார்ட். அதே ரோடு தான் மிலிட்ரி ரோடு ஸ்டார்ட் ஆகும். சென்னை பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை மிலிட்ரி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல எகைன் அந்த ஜங்ஷன் வந்துடும். அந்த ஜங்ஷன் வந்து ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேடல் வந்துடும். வேடல் சொல்றதை விட களக்காட்டூர் வேடல் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா களக்காட்டூர் வேடல் சொல்லுங்க, களக்காட்டூர் சொல்லுங்க, அது கூட சொல்லிடுங்க. களக்காட்டூர் வேடல். சோ எக்ஸாக்ட் லொகேஷன் களக்காட்டூர் வேடல், காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட சைட்டு. அப்பனா இது மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சைட்டு தானே? அப்ப ஈஸியா டெவலப் ஆயிடும் இல்லையா? ஓகேவா? லீகலி உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கு. மற்றபடி கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசார்ஜ் வந்து காஞ்சிபுரம் ஜெயின் டூ ரீச் ஆஃபீஸ். ஓகேங்களா? சைட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஈவினிங்ல வந்து ஒரு 6 மணிக்கு வந்தா ஒரு ரெசார்ட்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், கேரளாக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு நம்ம ரியல் எஸ்டேட்ல வந்து சொல்லுவாங்க ஆஃப்டர் 6 o'clock மேல சைட் விசிட் நம்ம பண்ண தேவையில்ல, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ரூல் இருக்கு. ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 6 மணிக்கு மேல கூட வந்து சைட் விசிட் மட்டும் பண்ணலாம். கஸ்டமரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏரியா பார்க்கறதுக்கு ஒரு ரெசார்ட் ஃபீல்ல இருக்கும். ஈஸியா புக்கிங் எடுத்துடலாம். நீங்க சொல்ற விஷயத்தை அனைத்துமே இந்த ப்ரோச்சர்ல இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன். அதை அனைத்துமே என்ன நம்ம அனுப்புறோமோ அந்த விஷயத்த அப்படியே உண்மை மாறாம சொல்லுங்க. ஓகேவா? காஞ்சிபுரத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த ஜங்ஷன்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஈஸியா டெவலப் ஆயிடும், அடுத்த 3 இயர்ஸ்ல டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்னென்ன சொல்லிருக்கீங்களோ அது எல்லாமே அவங்க லைவா பார்க்கும் போது உங்க மேல ஒரு பெரிய உண்மை நம்பிக்கை வரும். நீங்க சொல்ற விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு ஸ்வீட்டா அவங்களுக்கு வந்து பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்த உடனே நம்ம சைட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்டா இருக்குமா, அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா, பார்த்த உடனே பிடிச்சிடும் இல்லையா? யாருக்கெல்லாம் சைட் பிடிச்சிருக்கு? எல்லாருமே கை தூக்கலையா? கை தூக்குறது கூட கவலையா இருக்கு. யாரெல்லாம் கை தூக்குறீங்களோ அவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக் வராதான். சீரியஸா? அதுவும் லெப்ட் ஹேண்ட் தூக்குறவங்களும் வராதான் இல்ல வினோத்? ஓகே, இந்த சைட்டை நம்ம எவ்வளவு நாள்ல முடிக்கலாம்? 36 நாள் சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஐயா வந்து என்ன சொன்னார்னா, ஒரு ஐயர் வந்துட்டு நம்ம இந்த சைட்டை பத்தி சொல்லி பூஜை பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தாரு.